ஹேய் ஹேய் மிஸ் ஐயா முறுக்கு ஹேய் ஹேய் மிஸ் ஐயா முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழா ஆதி ஹீரோவா அறிமுகமாகி ஹீரோவா மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டரா ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா எல்லாமாவும் அறிமுகமாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் மிஸ் ஐயா முறுக்கு. எல்லாருக்குமே எல்லா யங்ஸ்டருக்குமே இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு ஃபேவரட் திரைப்படமாக மாறி இருந்தது. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நம்ம இப்போ தமிழ் ஆதி அவர்கள் பண்ணியிருந்தாப்புல ஹீரோவாகவும் சரி டைரக்டராகவும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருந்தாரு. அவருடைய கெரியர்லேயே கடைசி நல்ல படம் இது மட்டும்தான். அதுக்கடுத்து எல்லா படமும் ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா இது எந்த படம் பண்ணாலும் பெருசாக போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மீசை முறுக்கோடைய செகண்ட் பார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்புல. அதனுடைய ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே இப்போ தமிழ் ஆதி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. இதுவுமே ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். நம்ம இப்போ தமிழா டைரக்ஷனில் அவருடைய நடிப்பில் இப்போதைக்கு மீசை முறுக்கு 2 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்களாமா. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படத்தை இப்போதைக்கு மீண்டும் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய ஆல்பமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய ஆல்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் சார் அவர் மட்டும் இப்போதைக்கு இல்லைன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் அவருடைய டயலாக் அவருடைய கேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்தில் அவர் இல்லாமல் இந்த படத்தை இப்போ பண்ண போகிறாங்க. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. அவருடைய கேரக்டர் இல்லாமல் இந்த படம் எப்படி அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்றத பார்க்கறதுக்காகவே நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மீசை முறுக்கு படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ மீசை முறுக்கு 2க்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், ஃபஸ்ட்டு பார்ட் அவரு வந்து ஒரு ஒரு ஐகானிக்கான ஒரு படம். அதனுடைய பேரை கெடுக்காம எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.